வெல்கம் டு டீ டைம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஆகஸ்ட் 30க்குரியது பார்ப்போம். மகாராஷ்டிராவில் வந்து ரூபாய் 76,000 கோடி ரூபாய் சில மதிப்பில் பல விதமான புதிய திட்டங்களை தொடங்குறதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கி அடிக்கல் நட்டுறாங்க. அது போக மும்பை சர்வதேச மாநாட்டில் கலந்துக்கிறாரு. இந்தியாவின் 2வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடற்படை இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அர்ப்பணிக்கிறாங்க நாட்டுக்காக. தேசிய விளையாட்டு தினம் ஆகஸ்ட் 29 நேற்று. தேசிய விளையாட்டு தினம் ஆகஸ்ட் 29 இதனோட தீம் பார்த்திங்கன்னா மேஜர் தியான்சந்தின் நீடித்த பாரம்பரியம் மற்றும் விளையாட்டு திறனின் தோற்கடிக்கப்பட முடியாத உணர்வின் கொண்டாட்டமாகும் அப்படின்றதான் தீமு. இது 2024 தேசிய விளையாட்டு தினத்தோட தீமு. புகழ்பெற்ற ஹாக்கி வீரர் மேஜர் தியான்சந்த் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் 2012 இந்தியாவின் கொண்டாட்ட நாட்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டது. 2012 தான் சேர்த்து கொண்டாடிட்டு வரோம். கல்வியை சர்வதேச மயமாக்கல் கருத்தரங்கம் புதுடில்லியில் நடந்துச்சு நேற்று 29/8/2024. இதில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையிலான அந்த கல்வி அடிப்படையிலான அந்த நல்லுறவை இன்னும் பெரிய அளவில் கொண்டு போகக்கூடும் இந்த தேசியமயமாக்கல் கொள்கை மூலமாக அப்படின்றத சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்தது நாகாலாந்து ஆளுநர் யாருன்னு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இல கணேசன். நாகாலாந்தோட ஆளுநர் இல கணேசன் முன்னாள் பிஜேபி தலைவராக இருந்தார். நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து நாகாலாந்தோட நிலவரத்தை நேற்று சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்தது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட். இந்தியாவின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் இந்தியாவின் உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்கள் திறந்து வச்சுருந்தாங்க. என்ன கட்டிடம்னா பெண்கள் பாதுகாப்பு கருதி பெண்கள் பாலூட்டுமாறு, பெண்கள் தங்குறதுக்கு, குழந்தைகள் விளையாடுறதுக்கான அனைத்து வசதிகளும் கூடியதை உச்சநீதிமன்றத்தை திறந்து வச்சுருந்தாங்க. அடுத்தது ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதல்வர் சம்பாய் சோரன் அப்படின்றவர் பிஜேபியில் இணைகிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முன்னாள் முதல்வராக இருந்தவர். கடற்படை தினம் டிசம்பர் 23. கடற்படை தினம் டிசம்பர் 23 இது எதற்காக சொல்கிறேன்னா, இப்போ சமீபத்தில் சிவாஜி மராட்டிய சிவாஜியோட சிலை நிறுவியிருந்தாங்க மத்திய சர்க்கார். அது நிறுவப்பட்ட நாள் இந்த கடற்படை தினத்தன்னைக்கு தான் நிறுவியிருந்தாங்க டிசம்பர் 23. இப்போ அது உடைஞ்சு பெரிய பிரச்சனை ஆகிட்டுருக்கு. அடுத்தது கால்நடை வளர்ப்போர் மற்றும் விவசாயிகள் 1962 அப்படின்ற நம்பருக்கு 1962 நம்பருக்கு ஆம்புலன்ஸ் அது ஃபோன் பண்ணால் கால்நடை அவசர ஊர்தி சேவையை அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. தேசிய பேரிடர் மீட்பு படையின் தென் தமிழக பிராந்தியத்தின் மையம் தமிழகத்தின் எங்கே அமைய உள்ளதுன்னா திருநெல்வேலியில் தான் அமைய உள்ளது. அடுத்தது வேலை தேடும் இளைஞர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட மத்திய அரசின் திட்டம் ஸ்டார்ட் அப் இந்தியா. இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா எதன் அடிப்படையில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, டிப்ளமோ, டிகிரி இந்த மாணாக்கரோட புதிய கண்டுபிடிப்புகள் மூலமாக நம்மளோட நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறதுக்காகவும் வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்காகவும் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் ஸ்டார்ட் அப் இந்தியா. அமெரிக்காவில் கிராண்ட்ஸ்லாம் யுஎஸ் ஓப்பன் நியூயார்க்கில் நடைபெற்று வருகிறது. இதில் ஆடவர் ஒற்றையரில் பார்த்திங்கன்னா நோவக் ஜோகோவிச் ஜெயிச்சிட்டாரு. யாரை ஜெயிச்சாருன்னா லாஸ்னோ டெராவோ அவங்க ஜெயிச்சிடாரு. ஆடவர் இரட்டையரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை சேர்ந்த ஸ்ரீராம் பாலாஜியும் அர்ஜென்டினாவை சேர்ந்த கிடோ ஆண்டியோர்சி இவங்க 2 பேருமே ஒரு டீமை சேர்ந்தவங்க. இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜியும் அர்ஜென்டினாவை சேர்ந்த கிடோ ஆண்டியோர்சியும். நியூசிலாந்தை சேர்ந்த மார்கஸ் டேனியலும் மெக்சிகோவை சேர்ந்த ரேயர்ஸ் வரையலாவும் ஒரு டீமை சேர்ந்தவங்க. இந்த 2 அணிகளுக்கு இடையே நடந்த போட்டியில் இந்தியாவும் அர்ஜென்டினாவை சேர்ந்த இவங்க 2 பேரும் ஜெயிச்சிடுறாங்க. நியூசிலாந்து மெக்சிகோவை சேர்ந்தவங்க தோத்துடுறாங்க. யூகே பாப்ரோ ஜோடி ஏற்கனவே 2ஆம் சுற்றுக்கு முன்னேறிடுச்சு நேற்று. அடுத்தது ஃபார்முலா 4 கார் பந்தயம் சென்னையில் நடைபெற உள்ளது. ஏன்னா இது இடைக்கால தடையெல்லாம் வாங்கியிருந்தாங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லி. இது தேசிய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமும்
தனியார் நிறுவனமும் இணைந்து நடத்தக்கூடியது இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம். எங்கே நடக்குதுன்னு கேட்டாங்கன்னா சென்னையில் தான் நடக்குது. சார் தியான் சந்தை பற்றி சிலது. மேஜர் தியான் சந்த் வந்து ஆகஸ்ட் 29, 1905 வந்து பிறந்திருக்காரு. டிசம்பர் 3, 1979 வந்து இறந்திருக்காரு. இவர் பிறந்தது வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் பிரக்யாராஜ். அது அப்போதைய சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி இருந்தக்கூடிய இடம் இது. உத்தரப்பிரதேசம் பிரக்யாராஜ். 1928, 1932, 1936 ஃபீல்டு ஹாக்கியில் வந்து ஒலிம்பிக் ஹாக்கியில் 3 தங்கப்பதக்கங்கள் வந்து இவர் அணியில் இருந்தப்போ பெறப்பட்டன. இதன் மூலமாக தான் தியான் சந்த் வந்து உலகளவில் வந்து அறியப்படுகிறார் அப்படின்றத சொல்கிறாங்க. இவரோட தயான் சந்தை வந்து மந்திரவாதின்ற புனப்பெயரிட்டும் அழைப்பாங்க. கூடுதல் தகவலாக தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ.